பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி ராஜாவின் பின்னால் சென்றார். ஆனால் கதிரை மட்டும் டாக்டர் அங்கேயே நிறுத்தினார். தம்பி, உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் என்று மெதுவாக அழைத்தார். கதிரின் முகத்தில் உடனே குழப்பம் தெரிந்தது. என்ன டாக்டர் என்று கேட்டார். டாக்டர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டை நாங்கள் கவனமாக பார்த்தோம். வெளியில் சொல்ல வேண்டிய அளவுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. ஆனா சில விஷயங்களை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்தார். கதிர் முழு கவனத்தோடு கேட்க ஆரம்பித்தார். டாக்டர், ராஜியின் உடல்நிலை தற்போது மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் நல்ல உணவு, போதுமான ஓய்வு, முறையான சிகிச்சை ஆகியவை அவசியம் என்றும் விளக்கினார். குறிப்பாக அதிகமாக ஓடுவது, குதிப்பது, உடலை மிகவும் சிரமப்படுத்தும் பயிற்சிகள் செய்வது போன்றவற்றை சில காலம் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். இதைக் கேட்ட கதிர், டாக்டர், அவங்க சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் உடற்பயிற்சியும் கொஞ்சம் அதிகமா பண்றாங்க என்றார். அதற்கு டாக்டர், தேர்வு முக்கியம்தான் தம்பி, ஆனா உடம்ப கவனிக்காம எந்த இலக்கையும் அடைய முடியாது. அவங்க இப்ப கொஞ்சம் தங்களை பார்த்துக்கணும் என்று தெளிவாகச் சொன்னார். கதிரின் முகம் சோகமாக மாறியது. ஆனால் டாக்டர் கடைசியில், இந்த விஷயத்தை வீட்டில் எல்லாரிடமும் உடனே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவையில்லாமல் யாரும் அவங்களை மனதளவில் பாதிக்கக்கூடாது என்று கூறியதும் கதிருக்கு ஒரு பெரிய பொறுப்பு தன் மேல் விழுந்தது போல உணர்ந்தார். டாக்டரிடம் இருந்து வெளியே வந்த ராஜி முகம் முழுவதும் கோபமாக இருந்தது. அவளை பார்த்த மீனா, என்ன ராஜி, ஏன் இப்படி இருக்க என்று கேட்டாள். ராஜி உடனே, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்கன்னு. ஆனா யாரும் கேட்கவே இல்லை. இப்போ ஒரு சின்ன விஷயம் எப்படி பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு பாரு என்று குமுறினாள். கோமதி அவளை அமைதிப்படுத்த முயன்று, ராஜி, நீ எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம இருக்கலாம் என்றாள். ராஜி உடனே, அது எனக்கு தெரியும். நான் சும்மா ஒரு சந்தேகம் சொன்னதுதான். ஆனா இவர்தான் எல்லாரிடம் சொல்லி இப்ப வீட்டையே தலைகீழ ஆக்கிட்டாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்று கவலையுடன் கேட்டாள். அருகில் இருந்தவர்கள் அவளை சமாதானப்படுத்தினாலும் ராஜியின் மனம் மட்டும் அமைதியாகவில்லை. அவள் மனதில் ஒரே கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டில் இதை எப்படி சொல்லப் போகிறோம்? யார் என்ன நினைப்பார்கள்? ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு இது இன்னொரு காரணமாகிவிடுமோ என்ற பயம் அவளை துரத்தியது. கதிர் அவளை பார்த்து, ராஜி, இப்ப நீ தேவையில்லாம எதையும் யோசிக்காத. நம்ம இருவரும் இருக்கோம் இல்லையா? முதல்ல நீ அமைதியாயிரு என்று சொன்னார். ஆனால் ராஜி கண்ணீர் கலந்த குரலில், எனக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று தெரியும் கதிர். ஆனா வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும்